எடப்பாடி பழனிசாமி விடுத்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச இரத்த கம்பளம் என்று அமைச்சர் நேரு விமர்சனம் செய்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில், மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பயணம் போய்கொண்டிருக்கும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி தினம் தினம் கேலி கூத்துக்களை அரங்கேற்றி நெட்டிசன்களுக்கு ட்ரோல் மெட்டீரியலாக கொண்டிருக்கிறார் என்று குறிப்பிட்டுள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பை தயவு செய்து மாற்றிவிடுங்கள் என்று தெரிவித்துள்ள நேரு, சம்பந்தியை மீட்போம், சம்பாத்திய பணத்தை காப்போம், மக்களை மறப்போம், தமிழ்நாட்டை விற்போம், மகனை காப்போம், சம்பந்தியை மீட்போம் என தலைப்பை மாற்றிக்கொண்டு எடப்பாடி பழனிசாமி தனது பாஜக அடிமை பயணத்தை தொடங்கலாம் என்றும் விமர்சனம் செய்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி விரித்திருப்பது ரத்தின கம்பளம் அல்ல, பாஜகவின் பாசிச இரத்த கம்பளம் என்பதை திமுகவின் தோழமை கட்சிகளும் மக்களும் அறிவார்கள். அதனால்தான் எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பை கம்யூனிஸ்டுகளும் விடுதலை சிறுத்தைகளும் நிராகரிக்கின்றன என்றும் அவர் தெரிவித்துள்ளார். 2021 தேர்தலில் பழனிசாமியின் பச்சை பொய்களை நம்பாமல் புறந்தள்ளிய மக்கள் 2024 ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலைப் போல 2026 தேர்தலிலும் பித்தலாட்ட பாஜக அதிமுக கூட்டணியை புறக்கணிப்பார்கள் என்று நேரு தெரிவித்துள்ளார்.